வணக்கம். சாம்சங் கேலக்ஸி S23 FE. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இந்த மொபைலை யார் யார் வாங்கலாம், யார் யார் வாங்கக்கூடாது, இந்த மொபைலில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மொபைலுடைய கேமராஸ், ஸோ நம்ம ஒரு சாம்சங் மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்லேயே எதற்காக இருக்கும் அப்படின்னா கேமராஸ் தான். ஸோ நல்ல கேமரா மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் சாம்சங் போகும். ஐஃபோன் போவாங்க, அப்படின்னா கூகுள் பிக்சல் போவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாம்சங் தான் வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா இது மூணுத்துலேயுமே பெஸ்ட்டான கேமராஸ் இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஓரளவுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மொபைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா சாம்சங் வருவாங்க. ஸோ இந்த மொபைல் இருக்கக்கூடிய கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியரில் 50+12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 10 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 10 மெகா பிக்சல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஃபோட்டோஸ் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது, ரொம்பவே மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது நினைப்பீங்க. ஆனால் மற்ற மொபைல்ஸ் கம்பேர் பண்ணும்போது மற்ற மொபைல்ஸில் 32 கொடுத்தா கூடவே அதை கம்பேர் பண்ணும்போது இந்த 10 மெகா பிக்சலை அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு வேறு லெவலில் வெறித்தனமாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். வேறு லெவலில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த ஃபீலிங் வரும். அதே மாதிரி இதோடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது மோல்டட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹெவியான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4500 மெகா ஆம்ஸ் அப்படின்ற இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டு 2 டேஸ்க்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஹெவியான யூஸஸ் இல்லாமல் நார்மல் யூஸஸ், ஃபோன் கால் பேசுகிறோம், சும்மா அங்கங்கே வாட்ஸ்அப் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 நாள் வரைக்குமே சார்ஜ் தாங்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சாம்சங் தரப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக், சாம்சங் மட்டுமே இல்லை, ஐஃபோனாக இருக்கட்டும், இல்லை கூகுள் பிக்சலாக இருக்கட்டும், ஸோ எல்லா தரப்புலையும் நான் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சார்ஜஸ் கொடுக்குறதுல நம்ம தனியாக பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதோடைய வேரியேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB 128 இன்டர்னல் அந்த இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 38,000 கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 256 இன்டர்னல் பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ ரேட்டு போட்டு வாங்குறோன்றப்ப சார்ஜர் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம சார்ஜர் வாங்குகிறோம் அப்படின்றப்ப 42,000 போட்டு நம்ம 256 வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2,000 போகிற மாதிரி இருக்கும், 44,000. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரவுண்ட் பண்ணிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வேல்யூபிளான மொபைலாக இருந்தாலுமே பட் சார்ஜர் இல்லாதது நமக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் தெரியுது. அதே மாதிரி இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான சாம்சங் மொபைல்ஸில் ஆடியோ ஜாக் ரீசெண்ட் டேஸில் கொடுக்காம இருந்தாங்க. பட் நம்ம காஸ்ட்லியே கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் போட்டு வாங்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுக்கு ஆடியோ ஜாக் வரும் அப்படின்றத இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னடா அது ஆடியோ ஜாக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா மொபைல்ஸ்லையும் ஆடியோ ஜாக் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ப்ளூடூத் அப்படின்ற இந்த விஷயங்கள் வந்த பிறகு தான் இந்த மாதிரி ஆடியோ ஜாக் அப்படின்ற விஷயத்தை கொடுக்காம விட்டாங்க. பட் அதை கொடுக்குறது ரொம்ப ஒரு நல்லத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதேமாதிரி இதில் குயிக் சார்ஜிங் அப்படின்ற விஷயம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னதான் குயிக் சார்ஜிங் கொடுத்துருந்தாலுமே நம்மளுக்கு சார்ஜர் கொடுக்கல அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய மேஜரான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது மட்டும் தான். அதேமாதிரி இதோடைய ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங் Exynos 2200 அப்படின்ற இந்த ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்டோகோர் 2.8 GHz அப்படின்ற இந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு கேமிங் மொபைல் தான் அப்படின்ற இது பார்த்திங்கன்னா அவங்களே டேரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இந்த மொபைல் இருக்கும் அப்படின்ற இந்த விஷயத்தை அவங்க ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. அண்ட் தென் நம்ம சோஷியல் மீடியாஸில் ரிவ்யூ பார்க்கும்போது ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படின்ற அந்த மாதிரி வெப்சைட்ஸில் நம்ம அந்த ரிவ்யூஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் எங்கே அடி வாங்குது மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். பெரும்பாலான நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பேட்டரியை பார்த்து தான் வந்திருக்கு. ரொம்ப பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆகுது, ரொம்ப சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓவர் ஹீட்டிங் ஆகுது அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரியான மொபைல்ஸ் எதற்காக வாங்குவாங்க அப்படின்னா ஒன்று கேமரா பர்பஸ்க்காகவும், இன்னொன்று பார்த்திங்கன்னா கேமிங்காக தான் இந்த மாதிரியான மொபைல்ஸ் வாங்குவாங்க. ஸோ இந்த ரெண்டும் பண்ணும்போது ரொம்ப நேரம் நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகுது, பேட்டரி சீக்கிரமே ட்ரெயின் ஆகுது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான நபர்கள் மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்திங்கன்னா சரியாக ஒர்க் ஆகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சில மொபைல்ஸில் வரும், எல்லா மொபைல்ஸில் கம்ப்ளைண்ட் வருமா அப்படின்னா இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம நேரில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினாங்க. ஸோ டிஸ்பிளேவில் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் இருக்குது, சரியாக ஃபிங்கர் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறமா மொபைலை எடுத்து போய்ட்டு ஷோரூமில் கொடுத்த பிறகு அவங்க ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. 1 இயர்க்குள்ளன்றனால நம்மளுக்கு வாரண்ட்டிலே அவங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்ன்றது பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஆனால் மேஜரான இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹீட் அதிகமாக ஆகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ரிவ்யூஸில் பார்க்க முடியுது. அதேமாதிரி ஃபாஸ்ட்டாக பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்ற இந்த விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு சாம்சங் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, இந்த மொபைலை யூஸ் பண்ணக்கூடிய அந்த நபர்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நன்றிகள்.